Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Awesome. மகிழ்ச்சி, சிறப்பு, மணி அபண்டன்ஸ், அகஸ்டஸ் அபண்டன்ஸ். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க இந்த 30 நாள் தொடர் சவால், பண வளம் சார்ந்த கருத்துகள். அதே சமயம் நாம் அதை எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு நம்மை தயார் செய்து எடுத்து செல்வது என்று பல தலைப்புகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த 5 நாட்களில் நீங்கள் காட்டிய அந்த உற்சாகமான வரவேற்பும் இது சார்ந்த அந்த பயனுள்ளதாக நீங்கள் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. இப்ப அந்த 5 நாளும் நம்ம பார்த்த டாபிக்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே போல இன்றைக்கு பார்ப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ABCDEs of finance. எஸ், இந்த பணம் சார்ந்த அடிப்படை புரிதல்களும் தினசரி பழக்க வழக்கங்களும் எப்படி நம்ம அதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இன்று முதல்ல அந்த ஏஸ் பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் நமக்கு நாமேவும் உருவாக்கி கொள்ளலாம் என்றாலும் கூட இதை நீங்கள் நல்லா ஆழ்ந்து பார்க்கலாம். ஒவ்வொன்றிலும் இந்த ஃபைனான்ஸ் அது சார்ந்த மிக சரியான புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முதல்ல அந்த abundance மைண்ட் செட் வேணும் அப்படின்னு சொன்னோம். எஸ், ஸோ த ஃபர்ஸ்ட் as you have guessed rightly, it is abundance. abundance of finance. abundance அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் ஒரு எல்லை கடந்ததாக பார்ப்பது. there is an unlimited money, infinite sources of wealth is available in this world. மக்களுக்கும் பஞ்சமில்லை, பணத்துக்கும் அதாவது பணத்தை எப்படி பார்க்கிறோம், எப்படி அதற்காக உழைத்து எப்படி அதை எடுத்து செல்கிறோம் என்பது மனிதர்கள் மாறுபடும் என்றாலும், நீங்கள் இருப்பு சக்தி, இயக்க சக்தி என்று சொல்லுவோம் அல்லவா, அப்போ இருப்பு ஆற்றல் என்பது அளப்பதற்கரியதாக இருக்கிறது என்பதை முதல்ல நம்புறது. எஸ், இட்ஸ் a strong belief system around that. ஸோ அப்போ அந்த அபண்டன்ஸ் மட்டும் இல்லாம அதை எப்படி அனாலிட்டிக்கலா அணுகிறோம். எஸ், ஒரு அனாலிசிஸ் அரவுண்ட் த ஃபைனான்ஸ். அப்போ நம்மை நாமே பார்த்து கொள்வது, நமது தினசரி பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், அது சார்ந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும், அது சார்ந்த உறவுகளிலும் சரி, அந்த பணம் சார்ந்த உறவு, பணத்தின் மீதான உறவு அப்படின்னு பார்ப்பது என்று முதல்ல அந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்ல இருந்து அதை அணுகுவது. அதே போல அனாலிட்டிக்கலா பார்ப்பது. எஸ், ஒவ்வொன்றையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பது இல்லாமல் அதை தேர்ந்த கவனத்தின் மீதான கவனத்தோடு அதை அணுகுவது. எஸ், முதல் ஏ. அதே போல பி அப்படின்னு பார்க்கும் பொழுது பல சொற்களை உங்களுக்கு சொல்ல முடியும், ஆனாலும் ரொம்ப அதிகமா நம்ம பார்க்கிறது இந்த பிலீஃப் அரவுண்ட் மணி. எஸ், உங்களால் முடியும். நம்ம ஒவ்வொருவரிடமும் திறமையும் அறிவு கூர்மையும் நம்முள் நெருப்பு பிளம்புகளாய் உறங்கி விழிக்குது. அக்கினை குஞ்சுகள் அங்கும் இங்குமாய் தீக்குச்சி முனைகள் போல் தேங்கி கிடக்குது. உறங்கும் நெருப்பினை விடுதலையாக்குவோம், நெருப்புகள் திரட்டி புவி இருள் விரட்டுவோம் என்று என்னுடைய கவிதைகள் சொல்வதுண்டு. அப்போ நம்மிடம் இருக்கின்ற திறமையும் அறிவு கூர்மையும் மிக சரியாக வைத்து அதன் மூலமாக உங்களது அந்த பண வள அறிவை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வது. இதை சொல்லும் பொழுது one of my mentors used to say that skill is fine, knowledge மட்டும் இருந்தா பத்தாது. எஸ், அதை அப்ளைடு நாலேஜாக மாற்றணும் அப்படிங்கறத இதற்கு முந்தைய நிகழ்வுகள் நம்ம சொன்னோம். அப்ப அந்த அப்ளைடு நாலேஜ்ல இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போ அதை you need to find out இக்கிகாய். நம்மளோட இக்கிகாய் பார்க்கும் பொழுது நேற்று கூட இந்த அரிகாத்தோ ஜாப்பனீஸ் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம். இன்றையும் இன்னொரு ஜாப்பனீஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அல்லது ப்ளூ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அதாவது இந்த ப்ளூ ஜோன்ல வாழ்பவர்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள், பெரும் மகிழ்வோடு வாழ்கிறார்கள், நிறைவோடு வாழ்கிறார்கள். அதே சமயம் பண வளத்திலும் ஒரு தன்னிறைவோடு இருக்கிறார்கள். அந்த ஒரு சஸ்டைனபிள் லிவிங் அண்ட் லாங் லாஸ்டிங் ஒரு லைஃப். எஸ், ஸோ அப்படி இருப்பதற்கு அப்போ அதற்கென்ற சரியான பிலீஃப், அப்போது அந்த திறமை என்பது
ஈவன் மணி மேக்கிங் ஸ்கில் MMS, ஐ கேன் நோட் இட் டவுன், MMS மணி மேக்கிங் ஸ்கில்லாகவும் அதை வந்து எப்படி பண்றது. அப்போ உங்களிடம் ஒரு திறமை இருக்கிறது, அந்த திறமை வந்து இந்த உலகத்துக்கும் தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படும் பொழுது அதுவே உங்களுக்கான ஒரு பேஷன், உங்களுக்கான ஒரு பெரு விருப்பத்தோடு பேரார்வத்தோடும் செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதுவே உங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனாகவும் இருக்கு, அதுவே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கு, ஒரு ப்ரெடிக்டபிள் சக்சஸையும் கொடுக்குது. அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மணி மேக்கிங் ஸ்கில்லாகவும் அதை எப்படி செய்வது. அப்போ அதன் மீது ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பி ஆஃப் ஃபைனான்ஸ் என்ன அப்படின்னா பட்ஜெட்டிங். அது சார்ந்த இன்னொரு தனி நிகழ்வாகவே வச்சுப்போம். பட்ஜெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு மனிதருக்கும். அப்போ ரொம்ப சிம்பிளாக பட்ஜெட்டிங் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னாலும் எவ்வளோ இன்கம் வருது, அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே போல் எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணுறோம். எஸ், ஒன் இஸ் அபவுட் மேக்கிங் மணி, தென் மெயின்டைனிங் மணி அண்ட் தென் மல்டிப்ளையிங் மணி. எஸ், அப்போ அதை வந்து எப்படி பெருக்குகின்ற கலை. அப்போது இதில் வந்து உங்களுக்கான இன்கம் என்ன, எக்ஸ்பென்ஸ் என்ன, அதில் என்ன மாதிரி அதனுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி போகுது, இல்லை அது வெறுமனே சேவிங்ஸாக வச்சுருக்கீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்கீங்களா, இல்லை அது அந்த பணத்தை எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட கான்சியஸ் அட்டென்ஷனில் வந்து அவேர்னஸில் வந்து அது என்ன ஒரு மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அது நெகட்டிவாக போகுதா, நான் முன்பே சொன்னது போல் அது ஒரு அசட்டாக இருக்கா, லயபிலிட்டியாக இருக்கா. அப்போது நமது மனநிலையை பொறுத்தும் நம்மளுடைய அந்த தீர்க்கமான அந்த டாக்டிக் ஸ்கில்லை பொறுத்தும். எஸ், இந்த 30 days சீரீஸில் வந்து நீங்கள் பார்க்கும்போது பல நுணுக்கங்களை வந்து பார்க்கலாம். அதிலிருந்து நம்ம வந்து எப்படி கற்றுக்கொண்டு எப்படி அந்த உத்திகளை மிக சரியாக நம்ம வந்து கையாள்வது என்பது. எஸ், அப்போ பட்ஜெட்டிங் அப்படின்றது ரைட். அதே போல் சீன்னு பார்க்கும்போது நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். நான் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த கன்சிஸ்டன்சி. எஸ், இந்த கரன்சி நீட்ஸ் அ கன்சிஸ்டன்சி. அப்போ கன்சிஸ்டன்ட் சேவிங்ஸ். அப்போ கன்சிஸ்டன்ட் சேவிங்ஸ் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ பைலட்டாக பண்ணணும். அப்போ மேனுவலாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள டிஜிட்டல் சிஸ்டமில் நீங்கள் வந்து அப்படியே ஆட்டோமேட் பண்ணிடலாம். எஸ், ஆட்டோமேட்டிக்காக இந்த இவ்வளோ பணம் வந்து ஒரு சேவிங்ஸு போகுது. எஸ், இப்போ உங்களுடைய பேங்க்குகளையே வந்து நிறைய அந்தந்த நாட்டை பொறுத்து வெவ்வேறு வகை மாறலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஆர்டி அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு. எஸ், ஆர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு தொகையை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து போகிறது போல் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சி இன் சேவிங்ஸ் அப்படின்றது இருக்கு. அதே போல் அந்த அந்த கான்ஸ்டன்சி. எஸ், கான்ஸ்டன்சி அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட ஒரு தொகையை நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்றது, அல்லது நீங்கள் வந்து ஒரு புட்டிங் எக்ஸ் இன் இந்த மல்டிபிள் பேஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, டைவர்சிஃபிகேஷன். சரி, அதுக்கும் வரும் ரைட். சிக்கு அடுத்தது வந்து டைவர்சிஃபிகேஷனும் வந்து ஒன்று இருக்கு, இன்னும் கூட ஒன்று இருக்கு, அதை பற்றி பேசுவோம். அப்போ வந்து அந்த கன்சிஸ்டன்சி கான்ஸ்டன்சி இப்போதைக்கு இதை வந்து மனசில் வச்சுக்கலாம். அப்புறம் ஹவு வி கேன் ரியலி இன்க்ரீஸ் த கேபிட்டல். எஸ், கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி அதிகரிக்கிறது. இப்போ கேஷ் ஃப்ளோ என்பது உங்களுக்கான பிளட் ஃப்ளோ மாதிரி, ஒரு பிரீத் ஃப்ளோ மாதிரி. எஸ், அதுவும் ஒரு எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அந்த எனர்ஜியை கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி வந்து பண்றது. இது எல்லாமே வந்து இந்த சீஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இதுல அடுத்து ஏ பி பார்த்தோம், சி பார்த்தோம், இப்போது டி பார்க்கலாம். டியில் பார்க்கும் பொழுது டெஃபினட்டா டிசிப்ளின். எஸ், ஃபினான்சியல் டிசிப்ளின் இஸ் த நம்பர் 1 இம்பார்ட்டன்ட் திங். அப்போ டிசிப்ளின் மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஒரு டெடிகேட்டட் அப்ரோச் இருக்கிறது. எஸ், ரெண்டாவது. மூன்றாவது டி வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன். டோன்ட் புட், அதாவது வாரன் பஃபே சொன்னது போல, சற்று முன்பு கூட சொன்னது போல, டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் த சிங்கிள் பேஸ்கெட், ரைட். ஸோ டைவர்சிஃபை இட் அப்படின்ட்டு. நான் இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்களை நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். எஸ், இப்போது ஒரு பக்கம் நம்ம இறக்கம் அப்படின்னு நினைச்சாலும் கூட நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதாரத்தில் நல்ல நுண்ணிய அளவில் அதை கவனிப்பவர்களுக்கு இந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ எப்போதுமே வாய்ப்பு உண்டு. வெற்றி வாய்ப்பு ஒன்று கற்றுக்கொள்ளுதல் அல்லது பெற்றுக்கொள்ளுதல், இரண்டுமே இருக்கும். அப்போ அதுல எப்போ இன்வெஸ்ட் பண்ணும், த டைம் ரைட், த டைம் டு என்டர், டைம் டு எக்ஸிட் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ரைட். ஸோ அதை எல்லாமே வந்து ரொம்ப ஆழ்ந்து கவனத்தின் மீதான கவனத்தை கூட்டி நம்ம வந்து பார்ப்பது என்பது பார்க்கலாம். அந்த டைவர்சிஃபிகேஷன் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு டீஸ் ஆஃப்
ஃபைனான்ஸ். எல்லாருக்கும் கஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெப்ட் மேனேஜ்மெண்ட். எஸ். அப்போ டெப்டை வந்து எப்படி நீங்கள் வந்து கன்சல்டேட் பண்ணி இது சார்ந்து இன்னொரு தனி நிகழ்வை கூட நம்ம நிச்சயமாக பண்ணலாம். அப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, யா அப்போ அந்த டெப்ட்ங்கிற கடனை வந்து எப்படி நம்ம புரிந்து கொண்டு அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, எப்படி அதை வந்து திரும்ப அடைக்கிறது, அதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிச்சயமா வந்து பார்க்கலாம். அப்போ அந்த டெப்டை எந்த அளவுக்கு உங்களுடைய கவனத்துக்குள்ள கொண்டு வரீங்க. இப்போ கவனத்தின் தாண்டி இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஎம்ஐங்கிற ஒரு மித்துன்னு சொல்ல மாட்டேன், இஎம்ஐங்கிற ஒரு ட்ரிக்குக்குள்ள போய் மாட்டிப்பாங்க நிறைய பேர். எஸ், ஓகே, இந்த மினிமம் அமௌண்ட் டியூ, ரைட், ஆர் மினிமமா வந்து ஒரு அமௌண்ட் வந்து கட்டுறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் மோர் ஆஃப் அ சைக்காலஜி தட் யூனோ ஜஸ்ட் ஒரு ஒரு அதன் மீதான ஒரு கவனம் இல்லாத போதுதான் நாம் அந்த மாதிரியான டெப்ட் பெரிய அது அது வந்து அதிகமான வட்டி சுமைகளில் மாட்டிக்கொள்கிறீர்களா, வரி சுமையும் கூட அது இன்னொரு நாள் பேசலாம். அப்ப வட்டி சுமைகளில் மாட்டிக்கொள்கிறீர்களா, அல்லது உங்களுடைய பணம் ரொம்ப சிம்பிளா முன்பு நான் வைத்த அதே இதுதான், நீங்க அதை அசெட்டா பண்றீங்களா, லயபிலிட்டியா பண்றீங்களா, அதாவது அது உங்களுடைய அந்த பெருகுகின்ற ஒரு சக்தியாக இருக்கிறதா, அல்லது உங்களை இன்னும் வந்து அந்த குறைகின்ற அல்லது குறைக்கின்ற சக்தியாக இருக்கிறதா என்பதை முதலில் வந்து பார்க்கணும். எஸ், அப்போ வந்து டெப்ட் மேனேஜ்மெண்ட் வந்து டி, யா ஏ பார்த்தோம், பி பார்த்தோம், சி பார்த்தோம், டி பார்த்தோம், இப்போ இ, யா இ அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய ஈஸ் இருக்கு. எஸ், அதில் ஒரு இ டெஃபினட்டா டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ். யா எக்ஸ்பென்ஸ் ஆன் எசென்சியல், நோட் இட் டவுன், ரைட், AEOE, யா அதான் ஃபார்முலா, எக்ஸ்பென்ஸ் ஒன்லி ஆன் எசென்சியல்ஸ். இப்போ அது விருப்பத்துக்கு செலவு பண்ணுறது என்னப்பா அப்படின்னா, இதற்கு முன்றைய நிகழ்வுகளையும் பார்த்தோம். போயிட்டு மறுபடியும் இன்கேஸ் இஃப் யூ மிஸ்ட் இட், ப்ளீஸ் கோ லிசன் டு திஸ் ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்ஸ். ஸோ அதில் பார்க்கும் பொழுது அதை விருப்பம், உங்களுக்கான ஒரு பெரு விருப்பத்தோடும் பேரார்வத்தோடும் செய்கின்ற சில உங்களுக்கான ஒரு கோல்ஸ் இருக்கும், உங்களுக்கான இலக்குகள் இருக்கும். அப்போ வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. அப்போ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதே தவிர அது எக்ஸ்பென்ஸ் கிடையாது. எஸ், அது வந்து எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் வைக்க முடியாது. அப்படி நீங்கள் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் வச்சாலும் கூட அது வந்து ஒரு எசென்சியல்ஸ் மீதான ஒரு எக்ஸ்பென்ஸ். எஸ், ஸோ அப்புறம் ஈல பார்க்கும்பொழுது இன்னும் நிறைய இருக்கு. ஹவ் யூ ரியலி இவால்வ் இன்டு திஸ் ஃபைனான்ஸ் அப்படின்ற காத்திருங்கள். நிச்சயமாக அடுத்தடுத்த நிகழ்வை தொடர்ந்து வாருங்கள். இதை இன்னும் நிறைய பேருக்கு பகிருங்கள், நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இது முன்பே திட்டமிட்டு செய்ததாக இல்லை, ஆனாலும் இந்த சமூகத்துக்கு நம்மால் ஒரு இம்மியளவாவது ஒரு பங்களிப்பு செய்யணும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நிறைய நண்பர்களோட பேசும்பொழுதும் சரி, நம்மளுடைய எனர்ஜல் கோச்சிங் ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கிறதும் சரி, அதே போல் மற்ற நிறைய முன்னெடுப்புகள் இருந்தும் பார்க்கும்பொழுது நிறைய பேர் இந்த பணம் சார்ந்த சூழலில் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து ஐ தாட், ஓகே, யா லெட் மீ ஜஸ்ட் ஷேர், பிகாஸ் வித் மை I got the credentials in this area, right? I'm not just taking, ஒரு ரேண்டமா ஷேர் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அப்போ நிறைய பேருக்கு வந்து அது சார்ந்து வந்து சப்போர்ட் பண்றோம், ஹெல்ப் பண்றோம். அப்போ இதுக்கு இந்த சார்ந்த ஒரு கோச்சிங்கா பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு டாபிக் எடுக்கிறோம், த மணி அபண்டன்ஸ் அப்படின்ட்டு. அப்போ மணி அப்படின்ன உடனே அதை நினைக்கும் பொழுது இந்த அபண்டன்ஸ்ங்கிற வார்த்தை உங்களோட வரணும் அப்படின்றது தான். MA, ரைட், நீங்கள் உங்களுக்கு ஒரு MAன்ற மாதிரி மணி அபண்டன்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் மற்ற டிகிரி வாங்குற மாதிரி இது வந்து மணி அப்படின்னாவே ஒரு அபண்டன்ஸுங்கிற தாட்டும் வரட்டுமே அப்படின்னு தான் இந்த என்டையர் மந்த் வந்து நம்ம வந்து இந்த 30 days சேலஞ்சா வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். எஸ், நீங்க யார் வந்து இருக்கீங்க, யார் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐ எம் ஷியோர் தேர் several thousands of you have been வாட்சிங் த ரெக்கார்டிங்ஸ். நீங்க வந்து இதை இப்போ ரெக்கார்டிங் கேட்டிருந்தீங்கனாலும் ஜஸ்ட் மீ என்ன டைப் பண்ணுங்க, அல்லது சே ஹாய் ஹலோ, ஸோ தட் ஐ வில் நோ ஹூ யூ ஆர். அண்ட் அதே போல இதை வந்து எப்போதும் கேட்காததை இப்போது நான் சொல்றேன். எஸ், இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ தட் இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல இதுதான். எஸ், இப்போது பார்த்துட்டு இருக்கவங்க ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து கமெண்ட்ல வந்து டைப் பண்ணலாம். ஐ வில் ஜஸ்ட் ஸ்டே ஃபார் ஃபியூ மோர் செகண்ட்ஸ் ஆர் மேபி a minute. எஸ், யார் ஆன்லைன்ல இருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஆர் whomever is listening. How do you really find it useful?
இதுல இருந்து இந்த சீரீஸ்ல இன்னைக்கு 6th டேல வந்து இருக்கோம். இப்போ 6th டேல இருந்து நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது என்னென்னலாம் இதுல இருந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க, அல்லது உங்களுக்கு இந்த டாபிக்லாம் பேசினா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல இந்த டாபிக்ல சார்ந்து உங்களுக்கு சில ஒரு பெரிய புரிதல்கள் இருக்கலாம், கற்றல்கள் இருக்கலாம், உங்களுடைய அனுபவங்கள் இருக்கலாம், அதையும் வந்து பகிரலாம். ஸோ தட் இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். எஸ், ஸோ வித் தட் நோட் I'll just give for few more seconds and then we'll conclude today's session. எஸ், ஒவ்வொரு நாளும் பண வளத்தை பெருக்குவோம். இதுல தினசரி பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதையும் வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன், பொறுத்துக்கொள்ளுங்கள். அதை கடைசியா வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டு இப்ப சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒன்று நமது இது சார்ந்த ஏபிசிடிஸ் வந்து புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, அதோட அடிப்படைகள் புரிஞ்சுக்கிறதுக்குன்றதுக்காக தான் அந்த ஒரு ஏபிசிடிங்கிற ஒரு மெட்டாஃபர் எடுக்கிறோம். இதுல தினசரி பழக்க வழக்கமா எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் எப்போது ஆரம்பிக்கிறது தெரியுமா? முதல் நாள் இரவு தூங்க போவதற்கு முன்பே அடுத்த நாள் வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அந்த ப்ரீவியஸ் நைட்ல வந்து அடுத்த நாளுக்கான ஆக்கப்பூர்வமான 6 செயல்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத வந்து குறிப்பெடுக்கிறது. அதிலும் பணம் சார்ந்த உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதோடைய எக்ஸ்பென்ஸை வந்து எழுதுறது. பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப், அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வந்து அனலைஸ் பண்ணி அந்த நாள் முழுக்க அது வந்து மேபி ஒரு உங்களோட கிளவுட் ஸ்டோரேஜுக்காக நீங்கள் செலவு பண்ணுற ஒரு $1.99 கூட இருக்கலாம். ஆர் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்ருப்பீங்க, இல்லை மற்றதுக்குன்னா அதையும் கூட குறிப்பெடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். எதுவும் வேணாலும் சரி, அது வந்து மிக மிக குறைந்த ஒரு தொகையாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். மணி இஸ் எனர்ஜி. ஈவன் இஃப் இட் இஸ் 1 cent ஆர் 1 பைசானாலும் அது எனர்ஜி தான். அதே சமயம் பல லட்சங்கள் பல கோடிகளாக இருந்தாலும் சரி, பல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸாக இருந்தாலும் சரி, அதுவும் எனர்ஜி தான். எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல், வீரத்தில் பிஞ்சென்ற மூப்பென்று உண்டோ, தத்தரிகிட தித்தோம் தக தத்தரிகிட தித்தோம்னு பாரதி சொல்றது. அது மாதிரி அந்த அக்னி கொஞ்சமா இருந்தாலும் அதுவும் கூட வந்து மிகப்பெரிய ஒரு இதுதான். அதனால அது வந்து டெய்லி எக்ஸ்பென்ஸ் வந்து எழுதுறது, நோட் பண்ணி வைக்கிறது. எஸ், இது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் தொடர்ந்து செஞ்சது தான். எஸ், எங்கள் அப்பா இந்த குட்டி நோட்டில் வந்து அவர் எழுதி வைப்பார். அதெல்லாம் எனக்கு இன்னும் கூட நான் அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். அவர் வந்து எப்படி சின்ன இதெல்லாம். அப்போது தினசரி எக்ஸ்பென்ஸ். அதே போல் அடுத்த நாளுக்கான திட்டமிடுதல். அடுத்த நாளுக்கான, இப்போ நீங்கள் வந்து ஒரு அவர்லி எம்ப்ளாயீஸாக கூட இருக்கலாம், அல்லது உங்களோட பிஸ்னஸ் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது எந்த ஒரு ஒரு சிரமத்தில் ஒரு அடுத்த நிலைக்கு என்னடா போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் யூ ஆல்வேஸ் வாண்ட் டு ஜஸ்ட் plan ahead the previous day, because உறங்க போவதற்கு முன்னாடி என்ன அப்படின்னா அதோட சுட்சமங்கள் இன்னொரு முறை அதை தொடர்ந்து டீட்டெயிலாக பேசுவோம். ஆனால் that when you go to sleep, it's like it's a workshop. சப்கான்சியஸ் மைண்டோட ஒரு ஒர்க் ஷாப் நடக்குது. இப்போ முன்கூட்டியே இந்த மிக சரியா அதோடைய கோல் செட் பண்ணிட்டு நீங்க வந்து உறங்க போகும்பொழுது அந்த சப்கான்சியஸ் மைண்ட்லயும் அந்த பிலீஃப் சிஸ்டத்தோட நீங்க வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பண்ணிட்டு அடுத்த நாளுக்கான அந்த திட்டமிடல், இந்த திட்டமிடல்ல அந்த நாள் அந்த அப்போதிலிருந்து அந்த இரவு வரை எப்படிலாம் என்னென்ன மாதிரி செயல்கள் செய்கிறோம், உங்களுடைய மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கமுக்கு என்னென்ன மாதிரியான பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கான அந்த பண அறிவு என்பது ரைட், இந்த நாலேஜ் அபவுட் த ஃபைனான்ஸ், அதை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு குறைந்தது ஒரு 15 நிமிடமாவது நம்ம வந்து அதுக்காக நேரத்தை போட்டு பண்றோமா, அப்புறம் அதை இன்னும் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பண்றோமா, இது எல்லாமே வந்து முன்கூட்டியே திட்டமிடுவது, அதுக்கான விசுவலைஸ் பண்றது, அதுக்கான அஃபர்மேஷன் சொல்றது, அதுக்கான உங்களுடைய ஜேர்னல் எழுதுறது, ஒரு கிராட்டிடியூட் அரிகாத்தோட அதை பார்க்கறது, இது எல்லாமே. அப்புறம் அந்த நாள் முழுக்க நாளெல்லாம் வினை செய் அப்படிமான பாரதி, அது மாதிரி அந்த நாளெல்லாம் மிக சரியான அணுகுமுறையோடு அதை வந்து அணுகுவது, ஒவ்வொரு நாளையும் திட்டமிடுவது. அதற்கு பிறகு அந்த யூ ஹாவ் தட் சம் சார்ட் ஆஃப் செக் பாயிண்ட் ரைட், என்ன எவ்ரி 1 hour 2 hours or 3 hours ரைட், குறைந்தது 3 முறை செக் பாயிண்ட் வச்சுக்கலாம். எஸ், மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி. என்னடா சாப்பாட்டோட லிங்க் பண்றோம்ங்களா, உணவு முக்கியம்ன்ற மாதிரி, உணவுக்கு முன் இதை பற்றி யோசிக்கிற சிந்தனையும் முக்கியம் அப்படின்றதுக்காக வந்து சொல்றேன். அப்புறம் மறுபடியும் இரவு, அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ்.
யா ரெஸ்பாண்டிங் பேக் எஸ் மார்னிங் ஃபுல்லாக வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் மார்னிங் அண்ட் டே லாங் யா ஒரு சூரியன் எழுந்ததுக்கு பிறகு அதோட ஒன்லி ஒர்க் இஸ் அபவுட் கீப் ஆன் ஷைனிங் ரைட். ஸோ அது போல் நீங்களும் ஒளிர்ந்து கொண்டு அப்புறம் இரவு உறங்குவதற்கு முன்பு அந்த நாளுக்கான மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எதில் வந்து நம்ம ஒரு சிலவு வந்து இந்த இம்பல்சிவ் பையர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எஸ் அப்படியே தோணி அப்படியே எமோஷனல் பையர்ஸாக இருப்பாங்க. அது மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து எப்படி இப்போ அதை குறைந்தது ஒரு 24 மணி நேரம் வந்து தள்ளி வைக்கலாமா, 48 மணி நேரம் தள்ளி வைக்கலாமா, சில சமயம் வந்து ஒரு வாரம் தள்ளி வைக்கலாமா, அப்படிலாம் கூட பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது எல்லாமே நம்ம வந்து தினசரி பழக்க வழக்கங்களாக ஆக்கி கொள்ளும் பொழுது அப்புறம் நிச்சயமாக இந்த மணி அபண்டன்ஸை ஒவ்வொருவராலையும் அடைய முடியும் என்பதான் நிச்சயமாக அறுதியிட்டு சொல்கிறேன். எஸ் யூ ஆல் அக்ரி ஃப்ரெண்ட்ஸ்? யா awesome yeah. Stay tuned and we are going to do lot more yeah in this series and until see you again, chin up, cheer up and keep shining, keep taking massive actions. That's very important, right? All right friends, see you on top.